ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல் செக்ஸ்ட்ரா மேன்வாவோட 56வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 55 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் போடாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோட குரூப் இருந்துட்டு அந்த விண்ட் மவுண்டன் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்க மெயின் ஸ்டோரிக்காக. அந்த இடத்துல திடீர்னு என்னமோ ஆகி நம்ம ஹீரோ இருந்துட்டு காணாம போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவங்க எல்லாருமே வின் மவுண்டனுக்கு போயிட்டு ஏன்னா வந்துட்டு திஸ் இஸ் த வின் மவுண்டனா அப்படிங்கிறப்ப நான் ஒன்று இருந்துட்டு இது வந்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி தான் நைஸா ஃபீல் ஆகுது, நீ ஒத்துக்கதானே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஏதோ அப்படிங்கிறப்ப என்ன ரியாக்ஷன் இது ஜாங்காக் இருந்துட்டு மறுபடியும் ஒன்னு ஏதாச்சும் போட்டு புள்ளி பண்ணிட்டானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்ற அப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறப்ப அவனுக்கு எதுவுமே புரியல ஜாங்காக்கு. அப்ப ஒருத்தர் வந்துட்டு இந்த மவுண்டனோட டாப்ல ஒரு ஹவுஸ்ல வந்துட்டு நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, இந்த ஜன்ஷங்க்கு வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ண மாஸ்டர் இருந்துட்டு லேட் நைட்ல தான் வந்துட்டு அரைவ் ஆவாரு அப்படிங்கிறப்ப நைன் இருந்துட்டு ஓ மாஸ்டரா யார் அது அப்படிங்கிறப்ப நீங்க அவரை பார்த்ததுமே கண்டிப்பா ஷாக் ஆக போறீங்க. அங்க வந்துட்டு அட்லீஸ்ட் 3 PM குள்ளயாச்சும் நம்ம போயாகணும், சோ இப்பவே கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே போறாங்க. போற வழியில நிறைய விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கட்டத்துல எவ்வளவு நேரமா நம்ம நடந்துட்டு இருக்கோம், ஜாங்காக் எப்பவுமே இந்த மவுண்டனை கிளைம் பண்றதுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் ஆகுமா அப்படிங்கிறப்ப ஜாங்காக் இருந்துட்டு நம்ம ராங்கான டைரக்ஷன்ல போயிட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஏங்கான வந்துட்டு ஹே ஏதோ ஒன்று வியடா இருக்கு, நம்ம வந்துட்டு ஒரு மவுண்டனை தானே இப்ப ஏறி வந்தோம், சோ எதுக்காக திடீர்னு கிரவுண்ட் இருந்துட்டு ரொம்ப பிளாட்டா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கிம்கு இருந்துட்டு காய்ஸ் யாராச்சும் நீங்க ஹாஜனை வந்துட்டு பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப நைன் இருந்துட்டு ஹாஜனா அவன்ட்டு நம்மள ஹோல் டைமும் ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தா நமக்கு பின்னாடி அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல ஹே ஹாஜன் சும்மா விளாண்டு இருக்காம வெளியே வா அப்படிங்கிறப்ப ஏன்னா இருந்துட்டு ஒரு மொமெண்ட் எகோ வரைக்கும் நமக்கு பின்னாடி தானே இருந்தான், உண்மையுமே வந்துட்டு காணாம போயிட்டானா அப்படிங்கிறப்ப ஜாங்காங்க இருந்துட்டு காம் டவுன், அவன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு இடியட் தானே, அவனால ப்ராப்பரா நம்மள வந்துட்டு கேட்சப் பண்ணிருக்க முடியாது, இங்க இருக்கிற டிஃப்ரெண்டான ப்ரெஷியஸான ஹெர்பெல்லாம் பார்த்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி எங்கேயாச்சும் போயிருப்பான் அப்படிங்கிறப்ப இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிட்டு அவனை கண்டுபிடிக்கலாம், அவன் வந்து தொலைஞ்சு போயிருப்பான் அப்படிங்கிறப்ப அந்த இடம் வந்துட்டு திடீர்னு அதிர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன இது நிலநடுக்கமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்ல கைஸ் உங்களுக்கு கீழே வந்துட்டு பாருங்களேன் அப்படிங்கிறப்ப நிறைய செடிங்க வந்துட்டு அப்படியே அவங்கள வந்துட்டு நெஞ்சு வரைக்கும் மறைக்கிற அளவுக்கு வளர்ந்துருது. ஒரு வழியா இது வந்துட்டு இப்போ நின்றுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நேச்சர் வந்துட்டு மேஜிக் மூலியமா இதெல்லாம் பண்ணிருக்கா, வைல் இந்த விண்ட் மவுண்டன்ல ஹை டென்சிட்டி ஆஃப் மானா இருக்கிறதுனால அப்படிங்கிறப்ப கிம்சோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் அங்க இருந்து யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தன் டார்ச் அடிச்சுட்டு வாட் ஏதோ மவுண்டன் பீஸ்டிங் இங்க இருக்குன்னு நினைச்சேன், பட் இங்க பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் தான் இருக்கீங்களா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்துட்டு உங்களோட வழியை தொலைச்சிட்டீங்களா, இது வந்துட்டு ஒரு டேஞ்சர் சோன், மானா எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு இப்ப எங்க வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்குலாம் ஒரே குழப்பம், மானா எக்ஸ்ப்ளோஷனா நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ல படிச்சிருக்கோமே அந்த மானா எக்ஸ்ப்ளோஷன் அதை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மானா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிளா இருக்கும் எனர்ஜி, ஒரு நிலையா இல்லாம அது எல்லாமே திடீர்னு வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆகும், வெடிச்சிடும். இந்த அக்வார் ஆரஞ்சுல அவுட் கால், அதாவது திடீர்னு டஞ்சனு டவர் எல்லாம் வந்துச்சுல, அந்த அவுட் கால் நடந்தப்போ ஒரு 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் இந்த மானா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சு. கிம்சோ வந்துட்டு அந்த பினாமினான்லாம் இப்போ ரொம்ப ரேர்லா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன். நமக்கு தெரியாத டூ மெனி விஷயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. பட் ஃபார் நவ் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்றத தவிர அவரை வழியே கிடையாது. மேபி நம்ம மீட் பண்றதா இருந்த டெஸ்டினேஷனுக்கு போனா நம்ம ஹாஜனை கூட மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்றாங்க. போய் பாக்குறப்ப ஒரு சிட்டி இருந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கிம்சோ வந்துட்டு இது என்ன இடம் அப்படின்னு கேக்குறப்ப இதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு சேஃபான பிளேஸ், உங்களுக்கு வந்து இந்த குவான்மியாங் சிட்டி ஹாலை பத்தி எதுவுமே தெரியாதா அப்படிங்கிறப்ப குவான்மயாங் சிட்டி ஹாலா இப்பதானே கொஞ்சம் முன்னாடி கார்ல வந்தோம் அது வழியா, இப்ப என்னடா இந்த இடம் இப்படி நாசமா இருக்கு அப்படிங்கிறப்ப கிம்சோவுக்கு மட்டும் ஒரு விஷயம் தோன்றி இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு தெரியலப்பா, நாங்க வந்துட்டு தேவையில்லாம அந்த டேட் எல்லாம் ட்ராக் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறப்ப ஜஸ்டா ஒரு ரஃபா இன்னைக்கு எவ்வளவு நாள் இருக்கும் இல்ல எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறப்ப வெல் லெட்ஸ் see ஐ திங்க் இன்னைக்கு வருஷம் வந்துட்டு 1972 நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கிம்சோ இருந்துட்டு இப்பதான் எல்லாமே புரிய வருது. லேண்ட் வந்துட்டு சடனா பிளாட்டா மாறுச்சு, சிச்சுவேஷன் வந்துட்டு எராவை விட ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு, நாங்க வந்துட்டு 1972 இருந்த குவான்மேயாங்க்கு வந்துட்டு இப்ப திரும்ப வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பட் அது வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிறப்ப ஒருத்தன் வந்துட்டு நம்ம நாயன் கிட்ட ஹே இது வந்துட்டு ரொம்ப ஆபத்தான இடம், லேட் நைட்ல இந்த மாதிரி வெளியெல்லாம் இருக்கக்கூடாது, வா போலாம் அப்படிங்கிறப்ப நாயன் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன வந்துட்டு போக விடு அப்படிங்கிறப்ப ஜாங்காக் இருந்துட்டு ஹே
நாயே, அவளை வந்துட்டு போக விடுறியா இல்ல உயிரை வந்துட்டு என்கிட்ட விடுறியா அப்படின்னு கேக்குறப்ப அவங்கள கூட்டிட்டு வந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹே ரொம்ப ரஃபா நடந்துக்காதீங்க, நாங்க ஒன்னும் தப்பானவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா வேணும்னே தான் இவங்களை வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். பின்னாடி நிறைய பேர் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறானுங்க. கிம்சோ வந்துட்டு ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகுறான். ஆனா அவனால ஒழுங்கா மானாவை வந்துட்டு கேதர் பண்ண முடியல. அந்த யாங்கானும் வந்துட்டு அதுதான் சொல்றான், என்னோட மானா வந்துட்டு யூஸ் பண்ண முடியலன்னு. மத்தவங்க அதான் சொல்றாங்க, நீங்க வந்துட்டு நாங்க சொன்னபடி எங்களை நைஸா ஃபாலோ பண்ணி நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சரௌண்ட் பண்ணிருக்கிறப்ப கிம்சோ வந்துட்டு எதுக்காக இதை வந்துட்டு பண்ற அப்படிங்கிறப்ப அந்த கூட்டிட்டு வந்தவர் வந்துட்டு யாருக்கு தெரியும், மேபி நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு பைக்ல வந்துட்டு யாரோ வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கவங்க இதோ மறுபடியும் வந்துட்டானே அவன், மனுஷங்களை சாப்பிட்ற மான்ஸ்டர் அவன், எல்லாரும் அப்படியே சும்மா நின்றுட்டு இருக்காதீங்க, வாங்க உள்ள போலாம், நம்ம வந்துட்டு சீக்கிரமா போயிட்டு அஸ்ராக்கு இதை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப அங்க வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு தள்ளிடுறான். அப்ப நம்ம ஹீரோட குரூப் இருந்துட்டு அந்த பர்சன் அவன் வந்துட்டு யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு பெரிய லாங்கான ஹேர்லாம் வந்துட்டு வச்சிட்டு இருக்கானா. அப்ப ஜாங்காக் இருந்துட்டு நீ யாருன்னு காமிக்கிறதுக்கு பிளான் இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு நான் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பக்கத்துல வந்துட்டு அவனோட ஹெல்மெட்டை வந்துட்டு அடிச்சு தூக்கி வீசுறப்ப உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது நம்ம ஹீரோ தான். பட் என்ன முடி மட்டும் வளர்ந்துருக்கு, அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கர்றா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு தப்பா நினைச்சிட்டேன், ஜஸ்ட் பிகாஸ் நாங்க வந்துட்டு சேம் டைம் பீரியட்லயும் ஒரே ஸ்பேஸ்ல இருந்தனாலையும் இவங்க போற அதே டைம் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு சின்ன மொமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் என்னோட கார்டை தவற விட்டதுனால நான் இந்த இடத்துக்கு வரப்போ இவங்க ரெஸ்ட் ஆஃப் த டீம் வந்துட்டு வரதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். மொத்தமா 5 வாரத்துக்கு முன்னாடியே இங்க வந்துட்டேன். அட் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரொம்ப விரக்திக்கு உள்ளானேன். பட் சிச்சுவேஷன் வந்துட்டு நான் நினைச்சத விட ரொம்ப பெட்டரா தான் இருந்துச்சு. இப்ப நான் வந்துட்டு 5 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னா கதைப்படி அவங்க 5 பேர் தான் ஒரு டைம்ல வந்துட்டு இங்க வருவானுங்க. சோ கதைப்படி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அதனால தான் நான் தனியா வந்துட்டு இருக்கேன் போல. இந்த டெமானிக் ஹியூமன்ஸ் இருந்துட்டு இந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நான் நினைச்சதை விடவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ கிம்சுவோவும் மத்தவங்களும் வரதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்துட்டு எனிமீஸ் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல என்னோட பேஸை வந்துட்டு செட் பண்ணி அவங்க வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா க்ரோ ஆக விடாம அவங்கள ப்ரிவென்ட் பண்ணி நான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு 40 நாளைக்கு நானாவே வந்துட்டு வேட்டையாடி சாப்பிட்டேன். நானே போயிட்டு தனியா எனிமிஷை ஸ்டார்ட் பண்ணேன். நானே தனியா ஸ்ட்ராங்கா மாறினேன். நானே சில இடத்துல இருந்து ஓடியே வந்தேன். அண்ட் ஃபைனலி நான் வந்துட்டு அதர்ஸை வந்துட்டு மீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கிம்சோ வந்துட்டு ஹாஜன் உண்மையாலுமே இந்த பிளேஸ் இருந்துட்டு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் இது வந்துட்டு 1972 சேர்ந்த குவான் மியாங் தான். லிவிங் ஹெல் அவுட் கால் வந்துட்டு நடந்து இப்ப வெறும் 1 வருஷம் 3 மாசம் மட்டும் தான் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப நீ வந்துட்டு இந்த இடத்துல எவ்வளவு நாள் இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ எம் நாட் ஷூர் அபவுட் ஒரு வருஷம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக்ல உறைஞ்சிடறாங்க. ஹீரோ வந்துட்டு அதை வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அபவுட் ஒரு 5 வாரம் இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்னும் அதே மாதிரி தான் ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நான் சீரியஸா சொல்றேன், நான் இங்க வந்துட்டு ஒரு பிரிட்டி டீசென்டான லைஃப் தான் வாழ்ந்தேன். இங்க இருக்கிற மானாவோட அடர்த்தி இருந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால என்னோட முடி இருந்துட்டு நீளமா வளர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஜாங்காக் இருந்துட்டு நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த பினாமினாக்கு காரணம் என்ன அப்படின்னு நீ கண்டுபிடிச்சியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரஃபா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட மாட்டணும்ல, அந்த மாதிரி மாட்டாம சேஃபா பேசுறதுக்கு என்னோட பேஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸுக்கு கூட்டிட்டு போனப்ப ஜாங்காக் இருந்துட்டு இதுதான் உன்னோட பேஸா, ஈவன் எங்க வீட்டுல இருக்கிற குதிரை கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காதா அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு ஹாஜன் இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துல 1 வருஷத்துக்கு வந்து வாழ்ந்திருக்கியா, ரொம்ப பாவம் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தான் சொல்லிட்டேன் 5 வாரம் தான், ஏன் என்ன வந்துட்டு நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு பட் இந்த இடத்துல எதுவுமே இல்லையே, இந்த மாதிரி இடத்துல எப்படி தங்குறது அப்படிங்கிறப்ப நான் இருந்துட்டு ஏனா அது வந்துட்டு உண்மை கிடையாது, இங்க ஒரு விஷயம் இருக்கு, அது வந்துட்டு ஒரு கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன்னா மயக்கமே போட்டாரா. ஹீரோ வந்துட்டு துரத்தி விட்டுறான். நான் இருந்துட்டு ஹாஜன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்ததுக்கு உன்னை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இதுக்குள்ள என்னோட ஸ்டிக்மால இருக்கிற மானாவை வந்துட்டு கொஞ்சமா இன்ஃபியூஸ் பண்ணா போதும், ஒரு டென்ட் வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட் வர வச்சிடறான். ஹோலி கிராப், இது வந்துட்டு ஒரு டென்ட்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க பசியில இருப்பீங்கல்ல, நம்ம வந்துட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப ஃபுட் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நம்ம வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னா கொலை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப கொலை பண்ணணுமா அப்படிங்கிறப்ப ஆமா சாப்பிட்றதுக்கான அனிமல்ஸை வந்துட்டு வேட்டையாடிட்டு வரணும். நான் வந்துட்டு இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். சோ இப்போ நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஆக்சுவலா நான் சில அனிமல்ஸ் வந்து கொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் என்னால கொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப கிம்சு வந்துட்டு நான் வந்துட்டு அதுல கை தேர்ந்தவன், நான் ஹண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே யோகான் நீ வந்துட்டு கிம்சுவோக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறப்ப ஜாங்காக் இருந்துட்டு அதை புச்சரிங் பண்றது தானே கிம்சுவோ உனக்கான பர்ஃபெக்டான ஜாப் தான் அது அப்படிங்கிறப்ப ஹீரோ அவன் கையில 2 வாளியை கொடுத்துட்டு அங்க பக்கத்துல போனான்னு வச்சுக்கவே ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும், போயிட்டு தண்ணிட்டு வாப்போ அப்படிங்கிறப்ப இப்ப வந்துட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு அவன் கோவப்பட போறான். ஆனா ஹீரோ வந்துட்டு நான் ஜாங்காங் கூட போ அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு தண்ணிட்டு
தெரியுமா, ஒரே ஒரு செகண்ட் வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப உடனே கோவம் எல்லாம் அவனுக்கு போயிருச்சு. நானும் வரேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜாங்காக் சொல்றப்ப அந்த சைடு இயானா இருந்துட்டு எதுக்கு நாயும் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன ஜாங்காக் கூட இவ்வளவு அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு மேல கடுப்புல இருக்காளா அப்படின்னு நினைச்சிட்டு ஓ ரைட் நம்ம வந்துட்டு வாட்டர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ராமன் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இயானா இருந்துட்டு இப்ப ராமன் நான் சொன்னேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் உங்களை மாதிரி பணக்காரவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ராமன்லாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா அவளுக்கு தான் பிடிக்குமே அது தெரிஞ்சுதான் ஹீரோ சொல்றான். இவர் வந்துட்டு ஓ காஷ் வேற வழி இல்லை எனக்கு அதை சாப்பிட்டு தானே ஆகணும், பசியில சாகிறதுக்கு அது எவ்வளோ மேல அதனால சாப்பிட்றேன் அப்படிங்கிறப்ப அவளோட குரல்ல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் ஏன் நான் கிளீன் பண்ணிட்டு இப்பதான் பெட்டரா இருக்கு. கம் டு திங்க் ஆஃப் இட், எதுக்காக எங்களால இந்த இடத்துல மானாவை யூஸ் பண்ண முடியல, மானாவை யூஸ் பண்ணியிருந்தா இதை வெறும் 3 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு இந்த டைம் பீரியட்ல நம்ம ஃபியூச்சர்ல இருந்து கொண்டு வந்திருக்கிற மானா வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது, பட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மானா இருந்துட்டு உங்களோட உடம்புக்குள்ள அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அவுட் கால் இருந்துட்டு ரீசெண்டா தான் ஹேப்பன் ஆயிருக்கு அப்படிங்கனால இங்க இருக்கிற மானாவோட டென்சிட்டி வந்துட்டு ரொம்பவே ஹையாவும் ரொம்ப ரிச்சாவும் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹார்டாவும் ரஃபாவும் இருக்கும். ஸோ இதுக்கு பழகிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வாரம் கிட்ட ஆகலாம். ஸோ இங்க இருக்கிற எல்லா பணக்கார குழந்தைங்களும் பசியா இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஆரம்பிங்க. நீங்க வந்துட்டு உங்களோட வயித்தை நல்லா வந்துட்டு நிரப்பினாதான் உங்களோட மானாவும் இருந்துட்டு சீக்கிரமா ஃபில் ஆகும். ஏன்னா இங்க இருக்கிற இந்த பீஸ்டோட கறியில நிறைய மானா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஜாங்காக்கும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறானா, நாயின்னு இருந்துட்டு இவனே சாப்பிட்றானா, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வயிறுக்கு சேராம போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், வேற வழி இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்டா அவன் நாக்குல டேஸ்ட் வந்து தாண்டவம் ஆடுது. ஏ இது என்னடா இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் ஏன்னா இங்க இருக்கிற மானா டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகம், இதனால இந்த கறியோட குவாலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு அதனால தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுக்கிறப்ப ஏன்னா வந்துட்டு சீக்கிரமா நான் சாப்பிடணும் இல்லைன்னா எனக்கு தேவையான அளவு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்துட்டு தட் வாஸ் கிரேட், ஓகே ரெஸ்ட் எடுத்தது போதும், நான் வந்துட்டு கரண்ட் சிச்சுவேஷனை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லிசன் அப். நம்ம வந்துட்டு ஒரு ரெய்த்னால பாஸ்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னா ரெய்த் அப்படிங்கிற ஒரு கோஸ்ட் டைப் மான்ஸ்டர். ஜாங்காக் வந்துட்டு அதெல்லாம் அப்சர்டு, பாஸ்ட்டுக்கு வந்துட்டு டிராவல் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு டாப் மிராக்கிள். ஒரு சாதாரண ரெய்த்தால மனுஷங்களை வந்துட்டு கடந்த காலத்துக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் ஒரிஜினலி ரைத்தால அந்த மாதிரி மிராக்கல்லாம் பண்ண முடியாது. ஜாங்காக் இந்த விண்டு மவுண்டன்ல டவர் ஆஃப் டைம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு தானே அப்படிங்கிறப்ப ஜாங்காக் இருந்துட்டு ஆமா என்னோட கிராண்ட் ஃபாதர் இருந்துட்டு இயர் 2000ல அதை வந்துட்டு கான்கோர் பண்ணாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு த மொமெண்ட் டவர் வந்துட்டு கான்கோர் ஆனப்போ த அன்இமேஜினபிள் அமௌண்ட் ஆஃப் மானா வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே ஒன்னா கண்டென்ஸ் ஆக சேர ஆரம்பிச்சது. அது வந்துட்டு பிரசன்ட் வேர்ல்டுல விட்டு அப்படியே லெஃப்ட் ஆச்சு. இது வந்துட்டு அந்த கிளான்சி ஐலண்ட் வந்துட்டு மிதந்துட்டு இருக்குல்ல அதே மாதிரியான ஒரு சிமிலர் கிறிஸ்டலை வந்துட்டு உருவாக்குச்சு, அதான் மேஜிக் கிறிஸ்டல். சோ அந்த ரெய்த் இருந்துட்டு இந்த டவர்ல இருக்கிற ரெமனன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கு. அந்த டவருக்குள்ள கண்டென்ஸ் ஆகி அடைச்சு வைக்க முடியாத மானா வந்துட்டு வெளியே லீக் ஆயிருக்கு. அந்த மானா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்டலா மாறி இருக்கு. சோ அது அந்த டைம் கண்ட்ரோல் பண்ற டவருக்குள்ள இருந்து வந்த மானா அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நம்மள ரெக்கார்டட் வேர்ல்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப ரெக்கார்டட் வேர்ல்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து தட்ஸ் ரைட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சிம்பிளா அப்படின்னா நம்ம வந்து கடந்த காலத்துக்கு போல கடந்த காலத்துல அது வந்துட்டு எப்படி இருந்துச்சோ அந்த இடம் அதை வந்துட்டு திரும்பி இந்த ஸ்பேஸ்குள்ள வந்துட்டு அப்படியே உருவாக்கி இருக்காங்க. இந்த பிளேஸை வந்துட்டு நம்மள மாதிரியே ரெய்த் கையில வந்துட்டு மாட்டிக்கிட்ட ஒரு டெமானிக் ஹியூமன் தான் இருந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு அவனை அசுரா அப்படின்னு சொல்லிக்கிறான். அது மட்டும் இல்லாம மானா கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி அவன் ஸ்ட்ராங்காவும் மாறிக்கிறான் அப்படின்னு சொல்றான். பட் இந்த இடத்துல ஷீன் தான் போட்டிருக்கு, அதாவது அவள் ஒரு பொண்ணுன்னு தான் குறிப்பிடுறாங்க. பட் இதுக்கப்புறம் வர சாப்டர்லாம் அவன் சொல்றாங்க. ஸோ நமக்கு போக போக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கரெக்டா தெரியும். ஏன்னா இருந்துட்டு எனக்கு கொண்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த மானா கிறிஸ்டல் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற மெத்தடே இருந்துட்டு 2000 தான் வந்துட்டு டெவலப் ஆச்சு. ஸோ எப்படி அவன் வந்துட்டு பாஸ்ட்ல இதை தன்னை ஸ்ட்ராங்கா மாத்திக்கிறதுக்காக யூஸ் பண்றா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேற எப்படி அதை சாப்பிட்டுதான் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு அவளோட உயிரே அதனால பாதிக்கப்படல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யூஸ்வலி அப்படிதான் நடக்கும். பட் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாம அதை வந்துட்டு அவ டைஜஸ்ட் பண்ணிக்கிறா போல. ரைத்து கூட ஒர்க் பண்ணி அவகிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பவர் வந்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறப்ப இயங்கானது அப்படின்னா அவ டேஞ்சரஸ் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி அசுராவை பத்தி கன்சர்ன் பட தேவையே கிடையாது. வைல் அவ வந்துட்டு நாவல்ல இருந்ததை விட லைட்டா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா. எபிலிட்டிஸ்னு வந்துட்டா எனக்கு தான் வந்துட்டு கிளியரா அட்வான்டேஜ் இருக்கு. பட் அந்த சேவான் ராஸ்கல் அவளுக்கு வந்துட்டு நான் பியூட்டிஃபுல்லான ஒரு நேமை வந்துட்டு கொடுத்தேன். பட் அந்த அசுரா அப்படின்னு ஒரு நிக் நேமை வச்சு சுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து திரும்பி போறது அப்படின்னு சொல்றேன். இந்த கிறிஸ்டல் த டவரோட ரெமனன்ட் வந்துட்டு இங்க இருக்கிற ஸ்பேஸை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு பொருளா வந்துட்டு இருக்கு. டெமானிக் ஹியூமன்ஸ் இருந்துட்டு நிறைய இடத்துல அந்த சிட்டி ஹாலையும் சேர்த்து இந்த கிறிஸ்டல்ஸை வச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்டல்ஸ் இல்லாம அவங்களால இந்த பாஸ்ட் மாதிரி இந்த உலகத்தை வந்துட்டு உருவாக்க முடியாது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே சோ அதை வந்துட்டு நம்ம புடிங்கி ஆகணும். சோ நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபியஸ் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் ரைட் இந்த இடத்துல மொத்தமா சிட்டியாலோட சேர்த்து கிறிஸ்டல் இருக்கிற இடம் வந்துட்டு 6 இடம் இருக்கு. அசுராவும் அவளோட சபார்டினேட்ஸ் இருந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அவங்கள டேக் டவுன் பண்ணி இந்த டவரோட ரெமனன்ட் கிறிஸ்டலை வந்துட்டு
நம்ம திருடி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுல, டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டவர் இருக்கு, அதுல இருக்கிற மானா வந்துட்டு லீக் ஆகி வெளியே வந்திருக்கு, அந்த மானா வந்துட்டு கிறிஸ்டலா மாறி இருக்கு, அந்த கிறிஸ்டல்ல அப்ப டைமோட பவர் வந்துட்டு இருக்கும், அதை வச்சு இதை உருவாக்கி இருக்காங்க. இப்போ அதை எடுத்துட்டா இது போயிடும், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.